மகளே பொதுவாக ஒரு அட்வென்ச்சர் பைக்கை வச்சு அட்வென்ச்சர் யூசேஜ் பண்ணலாம். இந்த ரோட்டில் பைக்கே போகாது அப்படின்னா அந்த ரோட்டில் அட்வென்ச்சர் பைக்ஸை வச்சு ஈஸியாக போக முடியும். அதுதான் அட்வென்ச்சர் பைக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. பட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க அட்வென்ச்சர் பைக்கை வச்சு நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த பைக்கை வச்சு பண்ண முடியும். அதுக்கேற்ற விஷயங்கள் இந்த பைக்கில் இருக்குது. நம்ம கூட ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 இருக்குது. இந்த பைக் தான் ராயல் என்ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பைக். இப்போ புதுசாக அப்டேட் ஆயிருக்க டிசைன், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பைக்கை நீங்கள் டெய்லி டே டு டே சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மக்களை ஹிமாலயன் 450யோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பழைய ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணும்போது ஹிமாலயன் 450யோட டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக டிசைன் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹார்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டைனமிக்ஸ், அதுக்கப்புறம் டைமென்ஷன், இது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் சிம்பிளாக தான் தெரியுது. பட் ஹெட்லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் எல்இடியில் கிடைக்குது. நம்ம போய்ட்டு ஹோல்டரிங்க வந்துடுது. அதுக்கு மேலே அட்வென்ச்சர் ஃபெண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயர் பிளாஸ்டிக். அட்வென்ச்சர் ஃபெண்டர் கீழே டயருக்காக ஒரு ஃபெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி சேரோ சகதியோ படக்கூடாதுன்றக்காண்டி. அண்ட் இந்த பைக்கில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா டிஸ்க் ரோட்டரை லெஃப்ட் சைடில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் வந்துருது, டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்விட்சபிள் ஏபிஎஸும் கூட. ஸோ டிஸ்க் ரோட்டர் அதாவது ஹார்ட்வேர், அதான் ஹார்ட்வேர். ஸோ அதோட சைஸை பெருசு பண்ணியிருக்காங்க, அப்சைஸ்ட். ஆனால் அதே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் வித் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அது ஃபீச்சர் செக்மெண்ட்டில் வந்துருது. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 43mm ஷோவா பிராண்டோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்குது. சஸ்பென்ஷனையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ்க்குள்ளே வந்துடும். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் 21 inches ஸ்போக் வீல் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்போக் வீல்னும் போது அதோட கம்ஃபர்ட் கொஞ்சம் வேறு தான். நார்மல் அலாய் வீலை கம்பேர் பண்ணும்போது ஸ்போக் வீல் அந்த ஸ்ப்ரிங்கிங் மெக்கானிசம் அந்த கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா நல்ல வைடான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 140, 80, 17 inches ஸ்போக் வீல். ஸோ டயரோட ப்ரொப்போர்ஷன் ஒரு சைடு இருந்தாலும் இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷலான பார்ட் இந்த பைக்கோட வீல் பேஸ். ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் நடுவில் இருக்க பேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1510mm. இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்கோட வீல் பேஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதே மாதிரி டைமென்ஷனில் இன்னொரு விஷயம் மெயினாக பார்க்க வேண்டியது அட்வென்ச்சர் பைக்ஸில் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 230mm கொடுத்துருக்காங்க. 230mm போது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷனில் 200mm ட்ராவல் கிடைக்குது. அதனால் ஆப்வியஸ்லி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். 230mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னும் போது நீங்கள் எல்லா ரோட்லையும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி இது ஒரு மாடர்ன் டே இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினில் நிறைய விஷயங்களை ஸ்பெஷலாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே ரேடியேட்டர் இருக்குது. இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் சைடில் இருக்க ஹார்ட்வேர்ஸையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஸ்பெக் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஸ்பெஷலான விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி டிஸ்க் வந்து 240mm கொடுத்துருக்காங்க. ரியர் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட் ஸ்கேன் பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. பட் அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபினிஷ் நல்லா இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கேட்கணும். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐடல் நோட் இது, லவுட், நல்ல ஒரு லவுடான எக்ஸாஸ்ட் நோட். கண்டிப்பாக நீங்கள் சிட்டி ரோட்ஸ்லையாக இருக்கட்டும், ஹைவேல நீங்கள் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணும்போது கூட எக்ஸாஸ்ட் நோட்டை தெளிவாக கேட்க முடியும். ஆனால் அதே மாதிரி பெஸ்ட் பார்ட்டுக்கு வந்துடுறேன். இந்த பைக்கோட சீட் ஹைட்டில் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. 825mm, 845mm இந்த சீட்டோட ஹைட்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டு கீழே ஒரு ராட் இருக்குது. ஸோ அந்த ராடை வந்து நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சீட் ஹைட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் பார்ட், இது ஒரு அட்வென்ச்சர் டூரர்னு சொல்லலாம். 17 liters fuel tank கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்க் பெருசாக இருக்கனால நம்ம ரைடு எந்த வகையிலும் அது காம்ப்ளிகேட் பண்ணாது. 17 liters fuel tank கெப்பாசிட்டி இருந்த போது ஒரு நல்ல டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். மைலேஜ்னு பார்த்தோன்னா 25 to 30 km/L அப்படின்றத நீங்கள் எடுக்கலாம். 30ன்றது அதிகபட்சமாக சொல்கிறேன். 25க்கு மேலே 30க்கு கீழே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து ஸ்டெப் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் நல்ல சீட், பில்லியனுக்கும் நல்ல சீட். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சைட் பேக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணாலும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் லாங் டிரைவ்ஸ் மட்டும்தான் பண்ணுவீங்கனாலும் உங்களுக்கு இந்த பைக் சூட்டபிளாக இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பில்லியனோட லாங் டிரைவ் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ண முடியும். அண்ட் ஓவராலாக இந்த பைக்கோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பல்காக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஸ்போர்ட்டியராக இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு டிசைன் ராயல் என்ஃபீல்டில். ஸோ அப்படி ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த அட்வென்ச்சர் பைக் ஸ்டாண்ட்ஸை வந்து அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கோட டிசைனை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் ஸ்டைலிங்கை வந்து மீட் பண்ணியிருக்கு. அது காரணம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ். ஹிமாலயன் 450யோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த பைக்கோட இன்ஜின் தான். 452cc இன்ஜின். இப்போ இந்த இன்ஜினை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாங் ஸ்டோக்காக இருந்துச்சு 411 இருக்கும்போது. இப்போ ஷார்ட் ஸ்டோக் ஆகியிருக்காங்க. அதனால் என்ன எதிர்பார்க்கலாம்னா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். 40 பிரேக் ஹார்ஸ் பவர், 40 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 40 நம்பர்ஸ்னும் போது கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. பேப்பரில் பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது. அண்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்துடுது, ஸ்லிப்பர் கிளச் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி 6 speed கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் மாடர்ன் டே ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் இருக்குது. ஓகே, இன்ஜினோட ஸ்பெக் ஷீட்லாம் வாசிச்சிட்டோம்.
இந்த பைக் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். 450cc சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பைக்கோட லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியும் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாப் எண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் ஸோ லோ எண்டையும் மிட் எண்டையும் வச்சு சிட்டிக்குள்ளே ஈஸியாக ரைட் பண்ண முடியும். ஸோ 120 க்ரூசிங் ஸ்பீட்ன்றதை இந்த பைக் ஈஸியாக பண்ணுது. ஸோ இது எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணது, எனக்கு ஃபீல் ஆனதை சொல்லிட்டேன். பட் நான் ஃபீல் ஆனது சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? லைவ் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மக்களே, ஹிமாலயன் 450 நம்ம கூட இருக்குது. ஒரு சிட்டி ரோட்டில் இருக்கும். இது ஒரு அட்வென்ச்சர் பைக், பட் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்றத ஒரு ஷார்ட் டெஸ்ட் ட்ரைவ் சிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் சொல்ல வேண்டியது இல்லை, லவுடாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங், கிளச் வந்து சாஃப்ட் ரேஞ்ச் தான். டார்க்கோட டெலிவரி பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகிருக்கு. 11 km/h வரைக்கும் போகுது. ₹4000 மேலே நீங்கள் அந்த வைப்ரேஷன் டேங்க்கு, சீட்டு, ஃபுட்பெக்ஸில் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸில் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஜின் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் வெறும் 4 கியரை நான் வந்து அப்ளை பண்ணி 100க்கு மேலே க்ரூஸ் பண்ண முடியும். கேப்பபிள் தான். பட் நம்ம ரோட் லிமிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அதனால் அந்த பவர் வந்து டெலிவரி ஆகும்போதே வந்து ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரேஞ்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஷிஃப்ட் பண்ண சொல்லுது கியரை. இந்த மாதிரி ரோட்ஸ்ல சாஃப்டா இருக்கு. அதுவே அப்படியே நம்ம ஆஃப் ரோட் ஷிஃப்ட் ஆகிறோம்னாலும் அந்த ரோட்லயும் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். மல்டிபிள் கேரக்டர் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். சாதாரணமா 100 போகுது, ஆனா அது போறதும் தெரிய மாட்டேங்குது. நம்ம 100ல தான் போறோம்ன்றது கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டோம். பிகாஸ் 450cc இல்லையா? சிட்டியில வந்து இந்த மாதிரி லைட் டிராஃபிக்லயா இருக்கட்டும், ஓரளவுக்கு மாடரேட்டான டிராஃபிக்கு, ஹெவி டிராஃபிக்ஸில் மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் மேபி இதாக இருக்கலாம். ஏன்னா ஹைட்டு வெயிட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சிட்டியில் இந்த லோக்கல் கம்யூட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பிரேக்ஸ் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த பிரேக்ஸ் இருக்கணும் இல்லையா? பிரேக்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பட் அதை நம்ம ஹைவேலையும் செக் பண்ணிடலாம். ஓவர் டேக்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. கூலாக போகுது. சிட்டி ரேஞ்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ரைடர் ட்ரையாங்கிளை பெட்டர் ஆக்கியிருக்காங்க. நான் கொஞ்ச நேரமாக இந்த பைக்கை சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல டிராஃபிக்கான ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டே வந்தேன். அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல், ஒரு அட்வென்ச்சர் பைக் ஓட்டுற ஃபீல் வந்து பெருசாக இல்லை. பட் வந்து எப்படின்னா, நம்ம ரோட் கான்சியஸாக இருக்கும்போது சொல்கிறேன். எனக்கு தோணுது நான் எனக்கு ஃபீல் ஆனதை சொல்கிறேன். நான் இந்த பைக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மாதிரி நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற ஃபீல் தான். பட் நான் கீழே குனிஞ்சு காக்பிட்டையோ இல்லை இந்த டேங்க்கு இந்த இதெல்லாம் பார்த்தேன்னா தான் ஒரு அட்வென்ச்சர் பைக் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அதே மாதிரி ஹைட்டும் வந்து உங்களோட லெவல் என்னன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஹைட் பேலன்சிங் சில பேருக்கு டஃப்பாக இருக்கலாம். பட் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பழைய மாடல் இன்னும் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. பட் அதில் டியூனிங்ஸ்லாம் வேறு. பட் இந்த டியூனிங்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே அஜைலாக ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படியே ஸ்பீட் பண்ணி ஹைவேக்கு வந்துட்டோம். ஹைவேக்கு ஒரு பர்ஃபெக்டான மிஷின். லாங் டிரைவ்ஸ் எடுத்துகிட்டு போயின்னா ஹைவேல நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிட்டிக்குள்ளேயும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஆஃப் ரோட் ஷிஃப்ட் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைவே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுது அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சில இடத்துல ஃபாஸ்ட்டாக போகுதுன்றதே தெரியாத அளவுக்கு போகுது. ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 3, 2, 1 கோ. மிட் ரேஞ்சில் அல்டிமேட்டான பவர் டெலிவரி. 53, 81, 104, 4th கியர்ல 130க்கு மேலே போயிடுச்சு. நைஸ்.
நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டான மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வந்து லிட்டரலாக பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா பெரிய பெரிய ரம்பிள்ஸ் இப்போ வந்து ஸ்பீடாக கிராஸ் பண்ணும்போது கூட இம்பேக்ட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. க்ரூஸ் பண்ணுறது ஒரு அமேசிங்கான ஒரு மிஷின்னு சொல்லலாம். ஹைவேல இந்த மாதிரி நீங்கள் லாங் க்ரூஸ் போடுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 60 கியர் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணோம்னா 100 வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போயிடுது. 110 போயாச்சு. 110 ஒரு மாதிரி கேஷுவலாக போகுது. பட் விண்டு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் இருக்கு. 120 அப்படின்றது நல்ல க்ரூசிங் தான், ஸ்பீட் க்ரூசிங்காக இருக்கு. பட் நீங்கள் இந்த 110 to 115 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் க்ரூசிங்காக பார்க்கப்படுது. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் இஸ் ஆல்சோ குட். அண்ட் உங்களுக்கு இனிஷியல் அண்ட் மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியும் நல்லா இருக்கும். அந்த பஞ்சு பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நான் இப்போ அந்த பஞ்சை காமிக்கிறேன் உங்களுக்கு. 0 to 60 பார்த்துருவோம். 0 to 60, 3, 2, 1 go. பயங்கரமா 60க்குலாம் போலங்க. 67க்கு டைரக்டா போயிடுச்சு. இனிஷியல் அந்த லான்ச்லேயே வந்து அவ்வளோ அக்ரஸிவ்னஸ் அந்த பவரில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரியலி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை இந்த பைக் கொடுக்குது அப்படின்றது தான் ஹாப்பியான விஷயமே. இப்போ 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஸ்பீட் லான்ச் தான். அசால்ட் தான், அசால்ட். உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எத்தனை செகண்ட் போச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு ஸ்பீடாக போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ நான் பைக்கை வந்து செகண்ட் கியரில் நிப்பாட்டுறேன். லோ அண்ட் டார்க் பார்ப்போம். ஏன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். பட் அது சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த விஷயங்கள் வேணும் இல்லையா? ஸோ செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் கிளச் மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். ஆக்சிலேட்டரே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கில் கிளைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் பாயிண்டில் செயின் துடிக்குது. பட் அப்படியே கேஷுவலாக போயிடுது. ஓகே, டீசன்ட். இப்போ நம்ம பவர் லேக் பார்க்கலாம். பவர் லேக் இருக்கான்னு பார்ப்போம். 4th கியரில் போகிறோம். 88 கிட்ட போயிட்டு இருக்கோமா. இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 40 கொண்டு வந்துடுறேன். ஓகே, அப்படியே 50 கிட்ட வச்சு பார்ப்போம். 40 லைட்டாக துடிக்குது. 50ல் நாட் அ டீல். ஓகே, 6 கியரில் இருக்கோம். 100க்கு மேலே போயிட்டு இருக்கோம். அப்போ நான் 60க்கு கொண்டு வரேன். ஓகே, 4th கியர் ஃபைன். 6th கியர் மட்டும் யோசிக்கணும் நீங்கள். அண்ட் ஓவராலாக பிரேக்ஸ் பார்க்கணும் இல்லையா? 0 to 60 எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுது ரியர் பிரேக்ஸ்ன்றதை காமிக்கிறேன். 60 to 0 in rear brakes. இதில் வந்து ஏபிஎஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ரியர் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்ஸ் ஸ்டாப்பிங் இஸ் குட். பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கும் உங்களுக்கு. $60 to 0 in front brakes பார்க்கலாம். Solid brakes. ஓவராலா ஹிமாலயன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹைவேல ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்கு. ஆனால் அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே இங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணோன்னா ரோடே இல்லாத ஒரு இடம். ரோடே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோட்டில் இந்த பைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஓவர் ஆஃப் ரோட்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ரோடே இல்லாத ஒரு ஏரியா, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா தாராளமாக யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய ரோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த பைக் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸ்பீடாகவும் நீங்கள் போகலாம். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ரோடே கிடையாது தான். பட் இது வந்து ஓரளவுக்கு
ஆஃப் த ரோடு, அதனால் இது ஆஃப் ரோடுன்னு சொல்லுவோம். நின்றுட்டே போகலாம், நீங்கள் எப்படி ஜாலியாக நின்றுட்டே போகலாம். பள்ளம் மேடெலாம் பிரச்சனையே கிடையாது. நின்று சஸ்பென்ஷன் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் இந்த ரோட்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு. இதுதான் மேட் ஃபார் ஆல் ரோட் மோட்டார் சைக்கிள் ரியலி அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம 40 குறையாம தான் க்ரூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துலலாம் ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ரோடே இல்லைனாலும் இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாங்க, அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருது இல்லையா. பெரிய பெரிய பள்ளம் வேணாலும் ஹார்ஷாக இல்லை, ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த ஹிமாலயன் ஒரு மேட் ஃபார் ஆல் ரோட் மோட்டார் சைக்கிள்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஹிமாலயன் 450 யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட வெயிட் 196 கிலோகிராம், கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் வெயிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கும் கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. அப்புறம் எப்படி சிட்டி யூசேஜ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட ரைடிங் போர்ஷன் அண்ட் ரைடர் ட்ரையாங்கில் வச்சு தான். இங்கிரஸ் பார்க்கலாம். சீட் ஹைட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 825 to 845 mm சீட் ஹைட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக ஏறிட முடியுது. பட் இந்த ஃப்ரண்டல் வெயிட் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய டீலாக இருக்காது. பட் ஸ்டில் ஹைட் மேனேஜ்மெண்ட் இந்த பைக்கில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம காலை வச்சோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் ஃப்ரண்ட் ஃபுட் பேலன்ஸில் தான் நிற்கிறேன். 5.8 ஃபீட்டுக்கு மேலே இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சைடு நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சைடு கால் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் 6 ஃபீட்னா தாராளமாக 5.5க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரைடிங் போர்ஷன் ஒரு விஷயம் சொன்னேன், நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார், நல்லா ஒய்டாகவும் இருக்குது. சிட்டிக்குள்ளே நீங்கள் நார்மலாக ஜென்டலாக க்ரூஸ் பண்ணலாம், அஜைலாக ஃப்ளிக் பண்ணி அப்படி இப்படின்னு ஓட்ட முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் வந்து ரொம்ப பேக்வேர்ட்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பராக நியூட்ரலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ரப்பரும் ஃபில் பண்ணியிருக்காங்க, அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபோம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரெக்ஸின் அந்த லாங் டிரைவ் பண்ணுறதுக்கு அந்த பட் பெயின் வரக்கூடாதுன்ற மாதிரி ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வேணுன்னா ஆக்சசரியாக அவைலபிளாக இருக்குது. ரைடிங் போஸ்டர் நீங்கள் பார்க்கலாம், லீன் லெவல் பெருசாக எதுவும் இல்லை. பிகாஸ் இந்த ஹேண்டில் பார் டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட் நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு. ஸோ ஏன்னா ஹேண்டில் பார் அப்ரைட்டாக இருக்குது, ஒய்டாக இருக்குது, நீங்கள் லீன் பண்ணி ஓட்டல. இந்த பாயிண்ட்டை வச்சும் இந்த அட்வென்ச்சர் பைக்கை நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஓவரால் அந்த பைக்கோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்றது நல்லாயிருக்கு. எக்ஸப்ட் வெயிட் அண்ட் ஹைட், அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மகளே, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஹிமாலயன் 450 நம்ம இப்போ பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி 411 அதுலேருந்து தான் இந்த 450 வந்திருக்கு. நிறைய விஷயங்களை ராயல் என்ஃபீல்ட் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது கம்ஃபர்டபுளாகவும் பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்மூத்தாக லாங் ரைட்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிலையபிளான ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் ரைட்ஸ் போகும்போது உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் இருக்குது. மூணாவது விஷயம், நல்லா ஸ்ட்ராங்கான ரோட் ப்ரெசன்ஸ், பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 3,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் மல்டிபிள் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு அட்வென்ச்சர் பைக்னால இந்த கலர் பிடிச்சிருக்கு. இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னா, சிட்டிக்குள்ளேயும் நான் யூஸ் பண்ணுவேன், லாங் டிரைவ்ஸும் போவேன், அக்கேஷனல் ஆஃப் ரோடும் பண்ணுவேன்னா நீங்கள் இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் அட்வென்ச்சர் யூசேஜ் தான் அதிகமாக பண்ணுவேன், லாங் டிரைவ்ஸும் பண்ணுவேன்னா நீங்களும் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கி நான் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 தரப்பட்ட மக்களுக்கும் இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த தரப்பில் வந்து நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 உங்கள் நியரஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் டீலர்ஷிப் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போயிருங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறீங்கன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.